Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 6. Ray Optics உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 9 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். இந்த பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸினுடைய பிளேன் சர்ஃபேஸை சில்வரிங் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை 20 சென்டிமீட்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த இடத்துல ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபைனல் இமேஜினுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் நமக்கு என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்துறதுக்கும் கிவன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u is equal to 20 சென்டிமீட்டர். லென்ஸாக இருந்தாலும் சரி, அது மிரராக இருந்தாலும் சரி, இல்லை சில்வர்டு லென்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டை எப்போவுமே லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்து பாசிட்டிவ், அதனால் இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, we have to find the position of the image. இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து we have to find the nature of image. ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸினுடைய பிளேன் சர்ஃபேஸை சில்வரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பிளேன் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸை சில்வரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் ஆக்ட் லைக் எ சில்வர்டு லென்ஸ். சில்வர்டு லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபைடு மிரர். இது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, we are going to find the position of the image. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோக்கல் லென்த்து தெரியணும். ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we are going to use the formula for the power of silvered lens. Power of silvered lens is equal to 2 times the power of lens plus power of mirror. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ண பவரை யூஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம பொசிஷன் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிச்சிடலாம். பவர் ஆஃப் த சில்வர்ட் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் சில்வர்ட் லென்ஸ். சில்வர் லென்ஸ் வந்து ஒரு மாடிஃபைடு மிரர் அப்படிங்கிறதுனால பவர் ஆஃப் த சில்வர்ட் லென்ஸ் இஸ் 1 டிவைடட் பை மைனஸ் எஃப் சஃபிக்ஸ் எஸ்எல். எஸ்எல் அப்படிங்கிறது சில்வர்ட் லென்ஸ். இது வந்து ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால இது நெகட்டிவ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் 1 பை எஃப் சஃபிக்ஸ் எல். பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ப்ளஸ் பவர் ஆஃப் மிரர் இஸ் 1 divided by minus focal length of mirror. இந்த சைடை சில்வர் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஸோ திஸ் வில் ஆக்ட் லைக் எ பிளேன் மிரர். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த பிளேன் மிரர் இஸ் இன்ஃபினிட்டி. அதனால் 1 by infinity is 0. திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 divided by focal length of silvered lens is equal to 2 divided by focal length of lens. Focal length of the lens is given as 15 centimeter. Therefore, minus 1 divided by f suffix silvered lens is equal to 2 divided by focal length of the lens is 15. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா f suffix sl minus f suffix sl is equal to 15 by 2. Or focal length of the silvered lens is equal to minus 15 by 2. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடும் நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் திஸ் வில் பிகம் ப்ளஸ் அண்ட் திஸ் வில் பிகம் minus 15 by 2. திஸ் இஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்ட் லென்ஸ் அண்ட் த யூனிட் இஸ் சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா இமேஜோடைய பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சில்வர்ட் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு
minus 15 by 2 centimeter. Silver lens வந்து ஒரு modified mirror மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால we are going to use the mirror equation. 1 divided by f suffix sl is equal to 1 by v plus 1 by u. Since the silver lens is acting like a modified mirror, we are using the mirror equation. 1 divided by what is f suffix sl? It is minus 15 by 2. This is equal to 1 divided by v plus 1 divided by object distance is minus 20. இது எப்படி எழுதிக்கலாம்னா minus 2 divided by 15 அப்படின்னு எழுதிக்கலாம். This is equal to 1 divided by v minus 1 by 20. இந்த minus 1 by 20 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா we will get 1 divided by v is equal to minus 2 divided by 15 plus 1 divided by 20. We will get 1 divided by v is equal to LCM 60 எடுத்துக்கிறோம். 60 by 15 is 4. 4 into 2 is 8. So minus 8. 60 divided by 20 is 3. 3 into 1 is 3. So 1 by v is equal to minus 5 divided by 60. Minus 8 plus 3 is minus 5. So we have to find v. அதனால் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த சைடும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். v is equal to minus 60 divided by 5. ஸோ மைனஸை வந்து நம்ம நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம். 60 5ஆல் டிவைட் பண்ணால் we will get 12. Therefore v is equal to minus 12 and the unit is centimeter. ஸோ இமேஜை லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 12 centimeter. This is the answer for the first question. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. v is equal to minus 12 centimeter. This is the position of the image. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் ஃபைனல் இமேஜ் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஃபைனல் இமேஜ் அதாவது இமேஜ் ரியலா விர்ச்சுவலா, image is erect or inverted, whether the image is enlarged or diminished. We have to find out whether the image is real or virtual, erect or inverted, enlarged or diminished. இதை find out பண்ணணும். இதை find out பண்ணுறதுக்கு முன்னாடி let us find the magnification. Magnification is equal to minus v by u. அதாவது again silver lens ஒரு modified mirror மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால magnification for mirror நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். Magnification for the mirror is minus v by u. This is equal to minus what is v? Minus 12 centimeter. Minus 12. What is u? Minus 20. So this is equal to minus of minus plus 12 divided by minus 20. So m is equal to இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 6 by 10 வரும். 6 by 10 is 0.6. So minus 0.6. மேக்னிஃபிகேஷனுக்கு யூனிட் கிடையாது. ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் minus 0.6. இதை வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் ஃபைனல் இமேஜை எழுத போகிறோம். m is minus 0.6. ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை எடுத்துக்குவோம். v is minus 12 centimeter. ஸோ இமேஜ் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இமேஜ் இஸ் ஃபார்ம் லெஃப்ட் டு த சில்வர்டு லென்ஸ். அதாவது வியோடைய வேல்யூ நெகட்டிவாக இருக்கிறதுனால இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகும். லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு ரியல் இமேஜ். ஸோ மிரருக்கு லெஃப்ட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரியல் இமேஜ். அதே இது ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இமேஜ் இஸ் விர்ச்சுவல் இமேஜ்.
நம்ம கேஸில் வியோடைய வேல்யூ நெகட்டிவ், அதனால் இமேஜ் லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஆகிறதுனால இமேஜ் இஸ் ரியல் இமேஜ். சின்ஸ் V is negative, image is real. அடுத்து M is minus 0.6. ஸோ M வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால H டேஷும் நெகட்டிவாக இருக்கும். H டேஷ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் இன்வெர்டட். M is negative, therefore H dash is negative. H dash நெகட்டிவாக இருந்தால் இமேஜ் இஸ் இன்வெர்டட். அடுத்து மாடுலஸ் ஆஃப் எம்மோடைய வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் இமேஜ் இஸ் டிமினிஸ்ட் இமேஜ். ஸோ இஃப் மாட் M is less than 1, then we can say that image is diminished. Modulus of M is less than 1, therefore image is diminished. இந்த ப்ராப்ளத்தில் இமேஜோடைய பொசிஷனை லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் 12 cm left to the silvered lens. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் ஃபைனல் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஃபைனல் இமேஜ் இஸ் ரியல், inverted and diminished. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.